மர்மங்கள் நிறைந்த இந்த உலகில் சில விஷயங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அப்படி ஒரு மர்மம்தான் மலேசிய விமானம் MH370. MH370 10 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த இந்த விமானம் இன்றளவும் உலகை ஆட்கொள்ளும் புரியாத புதிராகவே உள்ளது. முதல் அதிகாரி, பயிற்சியாளர், தளபதி, 10 குழு உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட பயணிகள், 5 குழந்தைகள், அனைவரின் இரவும் அழகாக இருக்கப் போகிறது. ஆனால் இந்த விமானத்திற்கு என்ன நடந்தது என்பது 10 ஆண்டுகளாக இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. மலேசிய விமானம் MH370 மர்மம். இதற்கு பின்னால் உள்ள உண்மைகள், கோட்பாடுகள் மற்றும் கற்பனைகள் என்ன? இவை அனைத்தையும் இந்த அத்தியாயத்தில் காணப்போகிறோம். பூமியில் எந்த இடமும் மனித பார்வையிலிருந்து விலகி இருக்காது என்று நாம் நினைத்தால் அது தவறு. MH370 விமானம். இந்த விமானத்திற்கு என்ன நடந்தது என்பது மர்மம். மார்ச் 8, 2014 மலேசியாவின் குவாலாலம்பூரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங்கிற்கு புறப்பட தயாராக இருந்தது MH370 விமானம். 227 பயணிகள், 12 குழு உறுப்பினர்கள், அனைவரும் தங்கள் பயணத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அதிகாலை 12:42 விமானம் சரியான நேரத்தில் புறப்பட்டது. ஆனால் திட்டமிட்ட நேரத்தில் பெய்ஜிங்கை அடையவில்லை. 27 வயதான ஃபரீத் ஹமீத் ஆவார். இது ஃபரீத் ஹமீதிற்கான பயிற்சி அமர்வு. முதல் அதிகாரி 53 வயதுடையவர். அவரது பெயர் ஜஹீரியா அஹ்மத் ஷா. ஜஹீரியா அஹ்மத் ஷா மலேசிய விமானங்களின் மூத்த அதிகாரி ஆவார். அவருக்கு 10 குழு உறுப்பினர்கள் உள்ளனர். முதல் அதிகாரி ஃபரீக் கட்டுப்படுத்தும் போது ஃபரீத் ஹமீத் ரேடியோவை கையாளுபவர். இந்த நேரத்தில் ஃபரீத் ஹமீத் ரேடியோவை எடுத்து பயணிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நாம் 35,000 அடி உயரத்தில் பறக்கிறோம். நாம் விரைவில் வியட்நாமை அடைவோம். மலேசியாவிலிருந்து இந்த விமானம் வியட்நாம் வழியாக சீனாவுக்கு செல்ல வேண்டும். ஜஹீரியா அஹ்மத் ஷா 1 மணி 1 நிமிடத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினார். 11 நிமிடங்களுக்கு பிறகு விமானம் மற்றும் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு இடையே ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. மலேசிய 370 ஹோ சி மின் 120.9 தொடர்பு கொள்ளவும். குட் நைட். ஜஹீரியா. குட் நைட். மலேசியா 370. Malaysian 370. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9. Good night. Good night, Malaysian 370. ஆனால் வந்த விமானம் சிறிது நேரத்தில் ரேடாரில் இருந்து மறைந்து விட்டது. இந்த உரையாடலின் 5 வினாடிகளுக்குள் ஹோ சி மின்னில் பிடிபட்ட விமானம் 37 வினாடிகளில் மறைந்துவிட்டது. ஹோ சி மின் மலேசியா மற்றும் வியட்நாம் மலேசியாவுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ரேடாரில் இருந்த விமானம் 5 நிமிடங்களுக்கும் மேலாக காணாமல் போனது. வியட்நாம் அதிகாரி மலேசிய அதிகாரிகளுக்கு தகவலை அனுப்ப வேண்டும். உங்கள் விமானம் வரவில்லை. அது 5 நிமிடங்களுக்கு ரேடார் சிக்னல் கொடுக்கவில்லை. 5 நிமிடங்கள் முடிந்தன. வேறு வழியில்லாமல் வியட்நாம் அதிகாரி மலேசிய அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்தார். மாலை 4 மணிக்கு பிறகு மாலை 6:32 மலேசிய விமானம் 370 காணாமல் போனதாக எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பப்படுகிறது. இந்த விமானம் வியட்நாம் வழியாக பெய்ஜிங்கிற்கு செல்ல வேண்டியிருந்தது. வியட்நாம் என்றால் தெற்கு சீன கடல் என்று பொருள். எனவே விமானத்திற்கான தேடல் தெற்கு சீன கடலுக்கு செல்கிறது. இது சாதாரண தேடல் அல்ல. மலேசிய விமானம் MH370 தேடுவதற்கு கிட்டத்தட்ட 34 கப்பல்கள், 28 விமானங்கள் மற்றும் 7 நாடுகள் தேடுகின்றன. இந்த தேடல் 2014 தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த தேடல் 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அவர்கள் ஏதேனும் தடயம் கண்டார்களா என்று கேட்டால் அவர்கள் சிறிய உலோக துண்டுகளை கண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அது MH370 இருந்து வந்திருந்தால் விமானம் விபத்துக்குள்ளானது ஏன் மற்றும் விமானம் எவ்வாறு விபத்துக்குள்ளானது என்பது குறித்து பல சந்தேகங்கள் உள்ளன. மலேசிய அரசு, சீனா மற்றும் வியட்நாம் ஆகியவை தெற்கு சீன கடலில் விமானத்தை தேடும்போது 2வது அல்லது 3வது நாளில் அவர்கள் இராணுவ ரேடாரை சோதித்தனர். அவர்கள் இராணுவ ரேடாரை சோதித்தபோது வியட்நாமுக்கு வந்த விமானம் மீண்டும் மேற்கு நோக்கி திரும்பி மலேசியாவுக்கு வந்தது. அடுத்த கேள்வி என்னவென்றால், விமானம் திடீரென்று யூ டர்ன் செய்தது ஏன்? இதன் பொருள் விமானம் இந்திய பெருங்கடலில் விழுந்திருக்க வேண்டும். விமானம் எப்படி இந்திய பெருங்கடலில் விழுந்தது? ஏன் இந்திய பெருங்கடலில் விழுந்தது? மலேசிய விமானம் MH370 பல நாடுகள், பல கிலோமீட்டர்கள்,
புதிய தொழில்நுட்பம் மற்றும் அனைத்து வகையான மக்களின் உதவியையும் தேடுகிறது. எனவே அடுத்த திருப்பம் இங்கே வருகிறது. யாராவது இந்த விமானத்தை ஹேக் செய்தார்களா? யாராவது டிஜிட்டலாக ஹேக் செய்தாலும் போயிங் நிறுவனம் நமக்கு தெரியும் என்று கூறுகிறது. எனவே அதை டிஜிட்டலாக ஹேக் செய்ய முடியாது. கேள்வி என்னவென்றால், யாராவது இந்த விமானத்தை கடத்தினார்களா? யாராவது இந்த விமானத்தை கடத்தினால் அதை நாங்கள்தான் கடத்தி இருக்கிறோம். யாராவது அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு பயங்கரவாத அமைப்பு இதற்கு பின்னால் இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் யாரும் இந்த உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே ஹேக்கிங் அல்லது கடத்தல் ஒருபோதும் நடக்கவில்லை. இந்த விமானத்தை தேட பல நாடுகளை தூண்டிய கேள்வி இதுதான். மலேசிய அரசு இந்த விமானத்தின் NGF பாகங்களை கண்டுபிடிக்க அதிக பணம் செலவழித்தது. 2017ஆம் ஆண்டில் அவர்கள் இந்த விமானத்தை தேடுவதை நிறுத்தினர். 2024ஆம் ஆண்டில் மலேசிய அரசு MH370ஐ தேடத் தொடங்கியது. இந்த முறை மலேசிய அரசு ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மலேசிய அரசு 15,000 சதுர கிலோமீட்டர் MH370ஐ தேடப் போகிறது. மலேசிய அரசு இந்த 15,000 சதுர கிலோமீட்டரில் MH370ஐ கண்டுபிடிக்குமா?